மைக்ரோசாஃப்ட் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம். ஸோ அப்போ அது வந்து அது தனி சர்வராக இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், அதோட இதில் அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். செகண்ட் வந்து மறுபடியும் அது என்னது பிஹெச்பி கோடை வந்து கம்பைல் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கிரிப்டை நமக்கு எப்படி அனுப்பியிருக்கோம், பிஹெச்பி கோடாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த பிஹெச்பி கோடை வந்து MySQL, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், Oracle இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே நம்மளோட கோடிங்ஸை அது போட்டு வச்சுருக்கோம். ஓகேவா, மறுபடியும் இந்த இதை கம்பைல் பண்ணி அந்த ரெக்வஸ்ட்டை எது மூலமாக அது அனுப்புது, சரி ரெஸ்பான்ஸ் எது மூலமாக அனுப்புது, மறுபடியும் ஒரு வெப் சர்வர் மூலமாக தான் நமக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அந்த ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்கணும், கிளைண்ட் பார்க்கணும் அப்படின்னா we have to யூஸ் நம்ம வெப் ப்ரௌசர் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அந்த ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த ரெஸ்பான்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, நம்ம அவுட்புட்டை அந்த ப்ரௌசர் வழியாக நம்ம அவுட்புட்டை பார்த்துக்கலாங்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இதை தான் வந்து அவங்க தியரட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்தது பாருங்கள் PHP சின்டாக்ஸ். ஓகேவா, ஸோ கவனிங்க. ஸோ 3 types ஆஃப் PHP சின்டாக்ஸ் ஆர் அவைலபிள். 3 types ஆஃப் PHP சின்டாக்ஸ் இருக்குப்பா. என்னென்னா டிஃபால்ட் சின்டாக்ஸ், அடுத்தது என்னென்னா ஷார்ட் ஓப்பன் டேக்ஸு, HTML ஸ்கிரிப்ட் எம்பெட் டேக்ஸ். இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் டிஃபால்ட் சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த டிஃபால்ட் சின்டாக்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. பிகின்ஸ் வித் டேக் opening tag question mark PHP and closes with question mark closing tag. ஓகேவா, ஸோ ஆல்சோ ரெஃபர் தி ஃபிகர் 4.9 கொடுத்துருக்கான கீழே. ஸோ கவனிங்க, இது வந்து ஒரு எக்கோங்கிறது ஒரு அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறக்கான ஒரு கமாண்டுப்பா PHPயில். அதை தான் சொல்லியிருக்கான். ப்ரோக்ராம் போகிறக்கு முன்னாடி என்னமோ நினச்சிக்காதீங்க, ரொம்ப ஈஸி PHP இருக்குல்லையே. ஸோ கவனிங்க, ஸோ ஓப்பனிங் டேக் கொஷின் மார்க் PHPங்கிறது அதனுடைய கீவேர்டு. அந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோமா சின்டாக்ஸை. அடுத்தது எக்கோங்கிறது அவுட்புட் 1 or more ஸ்ட்ரிங். நீங்கள் இந்த எக்கோ வழியாக நீங்கள் எந்த ஸ்ட்ரிங்கை வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். வாட் இஸ் யுவர் நேம், ஹலோ, ஹாய், வாட் ஹேப்பன்ட், இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் அனுப்பிக்கலாம் டபுள் கோட்ஸ்குள்ளே. தென் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறக்கு என்ன யூஸ் பண்ணும், எப்பவும் போல் செமிகோலன் யூஸ் பண்ணுங்கள். PHPயை முடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ தட் இஸ் அ க்ளோசிங் PHP டேக். ஓகேவா, இது ஓப்பனிங் PHP டேக், திஸ் ஒன் இஸ் அ க்ளோசிங் PHP டேக். நடுவில் இந்த மெசேஜை வந்து நான் அந்த டேகுக்குள்ளே கொடுத்துருக்கேன். சரியா, திஸ் இஸ் அ டிஃபால்ட் சின்டாக்ஸ். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணலைன்னா நீங்கள் ஒரு PHP ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அது இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபர்தராக நீங்கள் எதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாங்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் we are going to learn about ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். சரியா, தி ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ் பிகின்ஸ் வித் opening PHP tag question mark and closing PHP tag and question mark closing PHP tag. ஓகேவா, ஸோ பட் admin user has to enable short style tag settings in php.ini file. ஓகேவா, இனிஷியேட்டிங் ஃபைல்னு ஒன்று இருக்குது. அட்மின் வந்து சர்வரில் இந்த மாதிரி இதை எனேபிள் பண்ணி விட்டால் மட்டும்தான் இந்த ஷார்ட் ஓப்பன் டேக்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். அன்லெஸ் மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த டேக்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட் சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லா ப்ரோக்ராமிங்லையும் நம்ம 12th ஸ்டாண்டர்டில். ஸோ லிசன் பண்ணுங்கள், இது அதே தான் கொடுத்துருக்கோம், அந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட். தென் திஸ் இஸ் அ ஷார்ட் சின்டாக்ஸ். ஓகேவா, அது டிஃபால்ட் சின்டாக்ஸ். இதுதான் மெயினான PHP சின்டாக்ஸ்ப்பா. இது வந்து ஷார்ட் சின்டாக்ஸ். ஓகேவா, பட் ஷார்ட் சின்டாக்ஸை வந்து நம்ம அது செட்டிங்ஸில் php.ini ஃபைலுக்குள்ளே நம்ம கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ஷார்ட் ஸ்டைல் டேக்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸ்கிரிப்டுக்குள்ளே, இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, இதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ இது தேவையில்லை. இப்போ HTML ஸ்கிரிப்ட் டேக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ HTML ஸ்கிரிப்ட் டேக்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். HTML ஸ்கிரிப்ட் எம்பெட் டேக்ஸ் லுக்ஸ் ஜஸ்ட் லைக் HTML ஸ்கிரிப்ட் டேக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த HTML ஸ்கிரிப்ட் டேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். சின்டாக்ஸ் பாருங்கள், நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு என்னது, PHPயில் தான் நான் ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன். எக்கோ திஸ் இஸ் அ HTML ஸ்கிரிப்ட் டேக்ஸ். ஓகேவா, ஸோ ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக நம்ம HTML ஸ்கிரிப்ட்னா என்னது, ஜாவா ஸ்கிரிப்டை தான் HTML ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ அதை ஸ்கிரிப்டை அதுக்குள்ளே மென்ஷன் பண்ணால் முடிஞ்சுது. த above syntax is created and saved in a file with extension of .php. ஓகேவா, ஸோ .phpன்னு கொடுத்து சேவ் பண்ணும். நீங்கள் அங்கே எப்படி .html அந்த மாதிரி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கே வந்து .phpன்னு சேவ் பண்ணோம். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. வாட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் யூஸ் டு சேவ் அ PHP ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா .php. ஓகேவா, திஸ் .php ஃபைல் இஸ் ரெடி டு எக்ஸிக்யூட் ஃப்ரம் வெப் சர்வர். ஓகேவா, எதுலேருந்து எக்ஸிக்யூட் ஆகும், சர்வர்லேருந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ரெஸ்பான்ஸ் வந்து யாருக்கு ஜென்ரேட் பண்ணிடும், கிளைண்ட் மிஷினுக்கு ஜென்ரேட் பண்ணிடும். நம்ம ப்ரௌசர் வழியாக பார்த்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், எம்பெட் PHP இன் HTML. அடுத்தது எம்பெட் PHP இன் HTML. PHPயை வந்து எப்படி HTML
HTML-குள்ள எம்பட் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். PHP script can be written inside of the HTML code and save the file with the extension of .php. ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா HTML கோடுக்குள்ளே நீங்கள் எழுதலாம். அதை எப்படி சேவ் பண்ணும் அப்படின்னா அந்த ஃபைலை .phpன்னு சேவ் பண்ணும். the embedded PHP file get executed in the web browser. ஓகேவா, நம்ம உள்ளுக்குள்ளே HTML-குள்ளே எழுதியிருக்கிற PHP ஸ்கிரிப்ட் எல்லாமே எங்கே எக்ஸிக்யூட் ஆகுனா சர்வரில் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். பிகாஸ் இட் இஸ் அ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதனால தான் வெப் சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகும்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. த ப்ரௌசர் ரிசீவ்ஸ் ஒன்லி த HTML அண்ட் அதர் கிளைண்ட் சைட் ஃபைல்ஸ். ப்ரௌசர் எதை மட்டும் வாங்கும்? HTML வாங்கும், கிளைண்ட் சைட் ஃபைல்ஸை மட்டும்தான் வாங்கும். none of the raw PHP code is visible in the browser, which means the PHP interpreter produces raw HTML files to browsers in the client machine. ஓகேவா, அதாவது அது PHP கோடு எதையுமே காட்டாது ப்ரௌசர். ஓகேவா, எதை மட்டும் இது பண்ணுன்னா HTML ஃபைல்ஸை மட்டும்தான் வந்து கிளைண்ட் மிஷினுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரானா என்னது இன்ஃபர்மேஷன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணும், டேட்டாஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், வெப் ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுன்ட்டு. நீங்கள் இப்போ ஒரு e-commerce.php இருக்கா, HTML ஹெட்டு டைட்டில் கொடுத்துருக்கோம், ஹெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு, பாடி H1 H2. அடுத்தது இங்கே பாருங்கள் மெயினான ஏரியா இதுதான். இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்தா தான் ஹெட்டிங் ஸ்டைல்ஸ் ஞாபகம் இருக்கா, ஐட்டம் டீட்டெயில்ஸுங்கிறது பெரிய ஹெட்டிங்காக டிஸ்பிளே ஆகும், H2னா அதுக்கு அடுத்து ஷார்ட்டாக டிஸ்பிளே ஆகும். புரியுதா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இங்கே என்ன அப்படின்னா PHP கோடை வந்து இதுக்குள்ளே நான் எம்பர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு HTML ஸ்கிரிப்டுக்குள்ளே ஐ ஹாவ் எம்பர்டட் PHP ஸ்கிரிப்ட். ஓகேவா, ஸோ இங்கே இந்த PHP ஸ்கிரிப்டை எம்பர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கிளைண்ட் ப்ரௌசர் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன வந்திருக்கு? ஐட்டம் டீட்டெயில்ஸ், ஆர்டர் ரிசல்ட், ஆர்டர் ப்ராசஸ்டு மட்டும் வந்துருக்கு. வியூ சோர்ஸ் கோட் ஃப்ரம் ப்ரௌசர். ப்ரௌசர்லேருந்து நீங்கள் இந்த ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் நேமில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ சோர்ஸ்ன்னு வரும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா அந்த வியூ சோர்ஸ் பட்டன் சைட்லேயே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வியூ சோர்ஸில் பாருங்கள், உங்களோட இந்த பிளாக் வந்து சோர்ஸ்னால் நான் கொடுத்துருக்கிற சோர்ஸ் இது. பட் என்னோடய சோர்ஸில் எது விசிபிள் ஆகலை, PHP வந்து எனக்கு அந்த கோடு வந்து விசிபிள் ஆகும். பிகாஸ் இட் வில் பி டேக்கன் அண்ட் ப்ராசஸ்ட் இன்சைட் தி வெப் சர்வர். வெப் சர்வரில் அந்த கோட்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராசஸ் ஆகும். அதனால் அந்த PHP ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல தெரியாது. சோர்ஸை வியூ பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு இன்விசிபிளாக தான் இருக்கும். ஓகேவா, பட் நான் ஒரிஜினலாக டைப் பண்ணப்போ எனக்கு என்ன ஆச்சு, நான் PHP ஸ்கிரிப்டையும் சேர்த்து தான் அனுப்பியிருந்தேன். பட் நான் போய் அதில் சோர்ஸை வியூ பண்ணும்போது என்னோட PHP ஸ்கிரிப்டை வந்து காணோம். ஏன் அப்படின்னா it will be interpreted and processed by PHP வெப் சர்வர் அப்பாச்சி அந்த சர்வருக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா ப்ராசஸ் ஆகி எனக்கு வந்து ரிசல்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும் ப்ரௌசர் வழியாக. அந்த ஆக்சுவல் கோடிங்கை அது டிஸ்பிளே பண்ணாது. சோர்ஸை மறுபடியும் பார்த்தோம்னா. புரியுதா? ஸோ திஸ் இஸ் அ மீனிங் ஆஃப் எம்பெடிங் PHP இன் HTML ஸ்கிரிப்ட்ஸ். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வேரியபிள் இன் PHP. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இனிமேல் தான் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தான் அடுத்த சாப்டர்ஸில் ஒரு வேரியபிளை PHP எப்படி டிக்ளேர் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகேவா, இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக நல்லா லிசன் பண்ணுங்கள். சரியா? ஸோ வேரியபிள்ஸ் இன் PHP ஹாஸ் வேரியபிள்ஸ் லைக் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மற்ற லாங்குவேஜ் மாதிரி இதுலேயும் நமக்கு வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் இருக்குது. சரியா? வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் லொக்கேஷன் விச் கேன் ஸ்டோர் தி வேல்யூஸ் ஃபார் தி லேட்டர் மேனிப்புலேஷன்ஸ் இன் தி ப்ரோக்ராம். ஓகேவா, வேரியபிள்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி. இப்போ A=6 ஸ்டோர் பண்ணுறீங்க. அப்போ 6 எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? ஏங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அப்போ தான் அந்த ப்ரோக்ராமில் வந்து அதை என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த வேரியபிள்ஸை எடுத்து நம்ம ஹேண்டில் பண்ணுறப்ப அந்த வேல்யூஸும் அந்த இடத்துல உள்ளே வந்துடும். சரியா? த வேரியபிள்ஸ் இன் PHP பிகின்ஸ் வித் சிம்பிள் $சிம்பிள். ஓகேவா, அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, 1 மார்க்கில் வரும். ஓகேவா, அந்த அசைன்மெண்ட் ஆக்டிவிட்டி இம்ப்ளிமெண்டட் யூஸிங் விச் ஆப்ரேட்டர், ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அசைன் பண்ணுவோம். ஓகேவா, A=6. ஓகேவா, இப்போ ஏக்குள்ளே 6 போட்டு வைக்கணும் அப்படின்னா we need one operator, that is nothing but a assignment operator. ஓகேவா, ஸோ ஃபைனலி த ஸ்டேட்மெண்ட் ends with what? செமிகோலன். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. The next, the semicolon indicates the end of the statement. அது டிஃபால்ட் சின்டாக்ஸில் ஷார்ட் ஸ்டைல் ஸ்டாக்ஸ்லேயே நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ அப்போ ஒரு PHP இது வந்து எதில் பிகின் ஆகணும்? வேரியபிள் $சைனில் பிகின் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வேல்யூவை அந்த வேரியபிளில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா we need a assignment operator and at last we have to substitute a value and then at last we have to end the statement by using semicolon. ஓகேவா, then next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the main advantage of the PHP
PHP variable declaration is it does not require to specify the data type keyword separately such as அதாவது என்ன அப்படின்னா டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுங்கிற அவசியம் PHPயில் கிடையாது. such as int, char, float, double string இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு டேட்டா டைப்ஸையும் PHPயில் மென்ஷன் பண்ணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறாங்க. அடுத்தது என்னன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து 3 மார்க்கில் கேட்கலாம் இன்சைடில். பேசிக் ரூல்ஸ் ஃபார் வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ். ஓகேவா? வேரியபிள் நேம் மஸ்ட் ஆல்வேஸ் பிகின் வித் எதில் இருக்கணும்? டாலர் சிம்பிள். வேரியபிள் நேம் எப்பவும் போல தான் நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். எழுத்து வடிவு உணர்வும்பாங்க தமிழில் சொல்லணும் அப்படின்னா. சரியா? அதுக்கு வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து $A = 5 டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா PHPயில் எக்கோவில் வந்து டாலர் நீங்கள் கேபிட்டல் ஏ தான் கொடுக்கணும். $A = 5 கொடுத்துருந்தீங்கன்னா, சப்போஸ் அங்கே மேலே கேபிட்டல் ஏ கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து ஸ்மால் ஏ கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆன்சரை டிஸ்பிளே பண்ணாது 5ங்கிற ஆன்சரை. ஸோ இட் மைட் பி ரிசல்ட் இன் எரர். ஓகேவா? ஸோ அதனால் என்னது, தட் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா என்னன்னு புரியணுங்கிறக்காக சொன்னேன். சரியா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். $A = 5, $B = 10, $A_1. தீஸ் ஆர் தி வேரியபிள்ஸ். ஏங்கிறது வேரியபிள், பிங்கிறது வேரியபிள், A_1ங்கிறது வேரியபிள். வேரியபிள்ஸை அண்டர்ஸ்கோர்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. $C = $A + $B. இப்போ $C பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணும்? $Aவையும் Bயும் ப்ளஸ் பண்ணி ஆன்சர் டிஸ்பிளே பண்ணும். அப்போ 5 + 10 என்னது ஆன்சரு? 15ங்கிறது நமக்கு எக்கோ அவுட்புட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ அப் டு திஸ் உங்களுக்கு இன்றைக்கி என்ன அப்படிங்கிறது கிளாஸ் எல்லாம் புரிஞ்சுதான். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.